அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இவங்கள கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. பைலட் பவியை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல நகைச்சுவையான வீடியோக்கள்லாம் வந்து நிறைய பதிவிட்டு இருந்தாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்பவே மோசமாக இருக்க மாதிரி வந்து வைரல் ஆச்சு. அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா அது உண்மைதான். உண்மையாகவே வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா இதை விட மோசமாக பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் பேசி இந்த குட்டிமான்றவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்பவே மோசமாக வந்து சமூக சீர்கேடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இவங்களோட மோசமாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கோயில்களில் கூட பார்க்குறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் கூட யாருமே வந்து சுடிதார் போட்டு வரதில்ல. டிஷர்ட்டு ஜீன்ஸ் அந்த மாதிரி போட்டு வராங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் போகிறோம் இல்லைங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு காமன் தான். இதை ஒரு விஷயமா எடுத்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பேசி அவங்க அவங்க காதுக்கு பட அதை வந்து கேட்டு அது வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு காமன் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.